அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்பிக்கை வைக்கிறாரோ, ஈமான் கொள்கிறாரோ, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு என்ன புரிகின்றது என்று சொன்னால், நபியர்கள் ஈமானுடன் சம்பந்தப்படுத்தி சொல்கிறார்கள். நாவை பேணுவதை ஈமானுடன், இறை நம்பிக்கையுடன் சம்பந்தப்படுத்தி தொடர்புபடுத்தி நபியர்கள் சொல்கிறார்கள். எனவே நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், நம்முடைய நாவிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதாக இருக்க வேண்டும். அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் பிறருடன் பேசும் பொழுது, அது நம்முடைய நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், நமது பெற்றோர், நமது மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், பிற முஸ்லிம்கள், பிற மனிதர்கள், யாருடன் பேசும் பொழுதும் நாம் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேச வேண்டும். அவர்களுடைய உள்ளங்களை நோவினைப்படுத்தக்கூடிய, காயப்படுத்தக்கூடிய இந்த பேச்சுக்களை நாங்கள் பேசிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறிதொரு ஹதீஸை குறிப்பிடும் பொழுது, வல் கலிமத்து தையிபத்து ஸதகத்து என்று சொல்கிறார்கள். நல்ல வார்த்தைகள், மனமான வார்த்தைகள் என்பது தர்மமாகும் என்று சொல்கிறார்கள். நாம் பிறருடன் பேசும் பொழுது அவர்கள் நல்ல வார்த்தை பேசுவோம் என்று சொன்னால், அழகான முறையில் பேசுவோம் என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பேச்சுக்களை நாம் பேசுவோம் என்று சொன்னால் அது தர்மமாக மாறிவிடுகிறது. தர்மம் செய்த நன்மை அல்லாஹு தஆலா நமக்கு எழுதுகிறான். இத்த குன்னார வலோ பிஷிக்கே தமுரா. நபியர்கள் சொல்கிறார்கள், பேரித்த பழத்தின் ஒரு கீற்றையாவது, ஒரு துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் சொல்கிறார்கள். அப்படி அதை நீங்கள் தர்மம் செய்வதற்கும் சக்தி பெறவில்லை என்று சொன்னால், ஃபபி கலிமத்தின் தையிபத்தின், உங்களிடத்தில் யாராவது கேட்டு வந்தால் அல்லது நீங்கள் தர்மம் செய்யும் பொழுதோ அதுவும் உங்களுக்கு செய்வதற்கு வசதி என்று சொன்னால், மனமான அழகான வார்த்தைகளை அவர்களுடன் பேசுங்கள், அதுவும் தர்மமாக உங்களுக்கு நன்மையாக பதியப்படும் என்று சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவது போன்று நம்முடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் வார்த்தைகளும் பதியப்படுகின்றன. அது நல்ல வார்த்தைகளாக இருந்தால் நன்மையாக பதியப்படுகின்றன, மோசமான தீய வார்த்தைகளாக இருந்தால் அது பாவமாக பதியப்படுகின்றன.